ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு போட்டாச்சு, வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு, கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கி விடலாம். அப்போ அது என்ன சாப்பிடலாம் தானே கேட்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கின வாட்டி நம்ம தலைக்கறி போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம். ஏற்கனவே குக்கரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தலைக்கறி வேக வச்சுட்டேன். அதுதான் இப்போ எடுத்து நம்ம போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விடலாம் கொஞ்ச நேரம். இப்போ மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் தவறி குழம்புன்னு சொல்லிட்டேன், சாரி. ஆட்டுக்கறி தலையோடைய கிரேவி, தலைக்கறி கிரேவி. நல்லா வதக்கி விட்றேன் பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். வேகட்டும். ஆல்ரெடி ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். நாங்கள் பார்க்கலாம் இருங்க கொஞ்ச நேரம். கிரேவி நல்லா தகன்னு வெந்துட்டுருக்கு. வேகட்டும். இன்னும் எப்படியோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கிரேவியாக ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் மாமா ஓனர் வீட்டில் கெடா வெட்டினாங்க. அதனால் கறி 1 கிலோ, ஆட்டுத்தலை எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ அதுதான் ஆட்டுத்தலை கிரேவி பண்ணிவிட்டு கறி குழம்பு வச்சாச்சு. மூளை இருந்துச்சு. மூளை கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அப்படியே முழுசாக தலை வாங்கிட்டு வந்தனால எங்களுக்கு செய்ய தெரியல. அது சுட்டு அது வெட்ட தெரியாமல் வெட்டினனால மூளை சதறிச்சு. அதனால மூளை கம்மியாக தான் வந்துச்சு. அந்த மூளையை செஞ்சிட்டோம். ஆனால் அது வீடியோ எடுக்கலை, குழம்பு வீடியோ எடுக்கலை. குழம்பு எங்கள் அக்கா வச்சுட்டாங்க. இந்த ஆட்டுத்தலை கிரேவி மட்டும் நான் செய்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணக்க தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டா ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.